அதுலேருந்து கொஸ்டின் கேட்டா சொல்லுவீங்க. சொல்லுவோம். ம். ஓகே. சரி. ஒரு நேர்கோட்டு சமன்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ax plus by plus c. குட் ஈவினிங்ப்பா. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், ஒரு நேர்கோட்டு சமன்பாடு ஜென்ரலா இப்படி இந்த மாடல் தான் இருக்கும். ax plus by plus c equal to 0. இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இந்த சமன்பாட்டுக்கு இணையான சமன்பாடு எழுதுக. அதாவது பேரலா இதுக்கு எழுதுங்க. இதோட பேரலல் லைன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதோட ஈக்குவேஷன் வந்து 2x plus 4y minus 2 equal to 0ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இணையா பேரலா ஒரு லைன் போச்சுன்னா இதோட ஈக்குவேஷன் என்ன, இதோட சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு இதை மாற்ற தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள இந்த ரெண்டு டேம் எக்ஸ் டேமும் ஒய் டேமும் மாற்றவே வேண்டாம். அதாவது 2x plus 4y அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -2க்கு பதிலாக மட்டும் பிளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். இதுதான் இதுக்கு இணையான சமன்பாடு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இதே ஈக்குவேஷன்ல கேக்கு பதிலாக அந்த நம்பரை நீங்க சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். அது சம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு சமன்பாட்டில இருந்து இன்னொரு இணையான சமன்பாடு பேரலல் லைன் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க மாத்தணும். எக்ஸ் அண்ட் ஒய் டேமை மாத்தக்கூடாது. கான்ஸ்டன்ட் டேமை மட்டும் நீங்க கே அப்படின்னு மாத்திக்கணும். பிளஸ் கே. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா ax plus by plus c equal to 0ன்னு இருக்கும். இதை வந்து அப்படியே மாற்ற வேணாம். இப்படி சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கூட இப்படியே போட்டுக்கோங்க. ax plus by எழுதிக்கிட்டு இது மட்டும் k plus kன்னு போடும் equal to 0. இது வந்து இணையான சமன்பாடு, அதாவது parallel line equation. நோட் பண்ணிக்கோங்க. அக்கா பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்ல பேஜ் நம்பர் என்னம்மா? 231க்கா. 231ப்பா. எதுக்கு இப்ப பேஜ் நம்பரு? இப்பதான்க்கா புக் எடுத்தேன். சரி சரி. இப்ப கொஸ்டின் படிக்க போறாங்க சச்சின். ஓகேவா? அபர்ணா நமக்கு தான் எடுத்துக்க. நம்ம சாப்பிட்டு. ஆமாப்பா. ஆனா இப்ப இல்ல, இருங்க வரேன். சரி, இன்னொரு ஃபார்ம்ல பார்க்கலாம். சரி, இப்போ இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஒரு சமன்பாடை கொடுத்துட்டு நம்ம கிட்ட இதுக்கு செங்குத்தான நேர்கோட்டோட சமன்பாடு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது பர்பண்டிகுலர் லைன் ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாடல்ல போடணும். அதாவது ஒரு லைன் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதுக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் போகும். இந்த லைனோட சமன்பாடை நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குற மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2x இதே ஃபார்முலாவை எடுத்துப்போமே. 2x plus 4y minus 2 equal to 0ன்னு இருக்கா? இதுல இந்த எக்ஸோட கெழு ஒய்யோட கெழு இது ரெண்டுத்தையும் அப்படியே சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? அப்படியே இடம் மாத்தணும். இங்க ஒய்யோட கெழு வந்து இங்க வந்துடணும். எக்ஸோட கெழு இங்க வந்துடணும். எக்ஸ் ஒய் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணணும். இது பிளஸ்ல இருக்குன்னா இதை மைனஸ்னு போட்டுக்கலாம். இல்ல மைனஸ்ல இருந்தா பிளஸ்னு மாத்திக்கலாம். உங்க இருப்போம். இங்கேயும் மாத்தலாம். சப்போஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் மாத்தலாம். நம்ம அதெல்லாம் நம்ம மாத்த வேணாம். இதுவே ஜென்ரலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? அந்த கோஎஃபிஷியன்ட் கெழுக்களை இடம் மாத்தி குறிய மாத்தணும். சென்டர்ல இங்க இருக்கிற குறிய மாத்தணும். இங்க தனியா ஒரு ஆள் இருக்காங்களே, அது அப்படியே பிளஸ் கேன்னு போட்டுக்க வேண்டியதான். இப்படி மாத்திக்கணும். மாத்திட்டு இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, புள்ளி. அந்த புள்ளி வழியா தான் அது செங்குத்தா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பர்பண்டிகுலரா. அந்த பாயிண்ட் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வர கே வேல்யூவை இதே ஈக்குவேஷன்ல கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் செங்குத்து சமன்பாடு, பர்பண்டிகுலர் லைன் ஈக்குவேஷன். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுச்சா?
என்ன பண்ணணும்? செங்குத்து அப்படின்னா, இதே மாதிரியே நீங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு இருக்கீங்களா? அதில நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்? எக்ஸோட கெழுவையும், ஒய்யோட கெழுவையும் அப்படியே இடமாத்தணும். சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க இருக்கிற சைன அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். எக்ஸா இருந்தா சாரி பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ். இங்க உள்ளத அப்படியே நம்ம கேன்னு மாத்திக்க வேண்டியதான். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா இது எப்படின்னு? ஓகேக்கா, புரியுதுக்கா. ஓகேக்கா, குட் ஈவினிங்ப்பா. நான் இப்பதான்ப்பா 2 ஃபார்முலா மட்டும் சொல்லி குடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்பெண்டிகுலர் லைன் ஈக்குவேஷன். அதாவது ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் இருந்ததுன்னா இதுதான் மெத்தடு. ஒரு ஈக்குவேஷன் குடுத்தா அதோட கோஎஃபிஷியன்ட் கெழுக்களை இடமாத்தி சைனை சேஞ்ச் பண்ணி பிளஸ் கேன்னு போட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி நாங்க என்ன பார்த்தோம்னா இணையான சமன்பாடு, அதாவது ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஒரு வேல்யூவும் அதுக்கு இணையா பேரலா இன்னொரு லைன் போச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ஒய் டேம் அப்படியே மாற்றக்கூடாது. அதை அப்படியே எழுதிட்டு அந்த கான்ஸ்டன்ட் டேம் இருக்குல்ல அதுக்கு பதிலாக மட்டும் பிளஸ் கேன் போடணும். அதுதான் நமக்கான parallel லைன் ஈக்குவேஷன். ஓகே ஓகே, இது எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. சம் போயிடுவோமா? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணலையாம்மா யாரும்? சரி, நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஓகேம்மா. இன்னொரு ஃபார்முலா பாருங்க. முன்னாடி ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோட்டு சமன்பாடு நம்ம கிட்ட கொடுத்துட்டு இதுலேருந்து ஸ்லோப் சாய்வு கேட்டாங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். எக்ஸ் மட்டும் மைனஸ்ல வரும். குட் ஈவினிங். எங்க போனீங்க இத்தனை நாள்? குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். எங்க இடையில கொஞ்ச நாள் காணும்? உண்மையாவா? ஓகே ஓகே, சரி. ஏன்னா சச்சின்னு சொன்னாங்க ப்ரீ ஏதோ எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, ப்ரீ ஆஃப் எலி. ஓகே ஓகே, அதான் காணும்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். இன்னைக்கு முடிஞ்சிருச்சாமா? சரி, நாளைக்கு லீவுன்றதுனால இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ஓகே, நம்ம திங்கக்கிழமை வரைக்கும் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அப்புறமா ஆஃப் நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தா போதும். ஓகேவா? ஆனா எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சார் கிட்ட சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேம்மா. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோம். பயிற்சி 5th சாப்டர் வந்துருச்சு. 5th சாப்டர்ல பயிற்சி 5.3 வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கறது 5.4 பார்க்க போறோம். அதோட 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். இப்போ 3rd ஃபார்முலா பார்க்க போறோம். இதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஒரு நேர்கோட்டு சமன்பாடு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுலேருந்து ஸ்லோப் கேட்குறாங்க, சாய்வு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸின் கெழு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. இதோ இருக்கு பாருங்க, இது அப்படியே எழுதிக்க. பாய். ஆடி இங்க வா, இந்தா இந்தா இங்க வா.
ம். இரு. இந்தா. இந்தா. கீழ வா. நெக்ஸ்ட் போமாமா? போலாம்க்கா. ஓகே. ஓகே. ஓகேம்மா, அடுத்து எல்லாமே நமக்கு சம் தான் இருக்கு. சம்க்கு போயிருவோம் அப்படியே. வேற ஏதாவது ஃபார்முலா வந்தா நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். வைத்தீஸ்வரன், நம்ம இப்ப பார்க்க போறது எடுத்துக்காட்டு 5.30பா. 30. குட் ஈவினிங் பா. எக்ஸாம்பிள் 5.30 பார்க்க போறோம். ஓகே. சரிம்மா, இப்போ இந்த சம் பாருங்களேன். நம்ம இது ஒரு 5 மார்க்லயே யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா இங்க வந்து இது 2 மார்க்ல ஒரு சம்மா கேக்குறாங்க. ஒரு நேர்கோட்டு சமன்பாடு கொடுத்திருக்காங்கம்மா, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். இதோட சாய்வு என்னன்னு கேக்குறாங்க, ஸ்லோப் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? வெரி குட். மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யா. சரி, நீங்க சொல்லுங்க. எக்ஸோட கெழு இங்க என்ன இருக்கு? 6. மைனஸ் போட்டுக்கணும் 6 டிவைட் பை ஒயின் கெழு என்னமா இருக்கு? 8. வெரி குட். 8. இப்போ 6 8 இருக்கு. இதை கேன்சல் பண்ணா 3/4. அவ்வளவுதான். மைனஸ் 3/4. இதுதான் சாய்வு, ஸ்லோப்போட வேல்யூ. ஈஸியா இருக்கா? ஓகே. இதே மாதிரி மாடல்ல உங்களுக்கு சம் வந்தா போடுவீங்களா? பாருங்க உங்களுக்கு. நாளைக்கு நான் இங்க சொன்னேன். நாளைக்கு அங்க சொன்னேன். இங்க கேட்டீங்க சொல்லிட்டேன். ஓகே. சரி. எக்ஸசைஸ் வாங்கம்மா. இப்ப பார்த்த அந்த மாடல் ஏதாவது ஒரு சம் இருக்கான்னு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. இதுல எக்ஸின் கெழு இருக்கு, சாரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு, இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்கு. இதை வச்சு போட்டுருவீங்களா? சிம்பிள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருந்தா போடுங்க, இல்லைன்னா 0 போடுங்க. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருந்தா போடுங்க, இல்லைன்னா 0 போட்டுருங்க. அவ்வளவுதான். இதை ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. சரி, இப்ப செகண்ட் கணக்கு போப்போமா? சரி, இங்க பாருங்க. 5.31 இதுல ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு இதுக்கு இணையான இன்னொரு சமன்பாடு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது parallel லைன் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. அதே மாதிரி இங்க ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு இதுக்கு செங்குத்து சமன்பாடு கேக்குறாங்க. அதாவது பர்பெண்டிகுலர் லைன் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. ஓகேவா? சாய்வை காண்கன்னு கேக்குறாங்க. இணையான சாய்வு, செங்குத்து கோட்டின் சாய்வு என்னன்னு கேக்குறாங்க. அப்போ நீங்க நல்லா பாருங்க. சாய்வு தான் நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம கிட்ட லைன் ஈக்குவேஷன் கேட்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இணையான சாய்வு எப்படிமா இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு இதோட பேரலான ஸ்லோப் வேல்யூ கேக்குறாங்க. இதோட வேல்யூ வந்து m1ன்னு கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இணையா பேரலா இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஸ்லோப் வேல்யூ, சாய்வு m2ன்னு இருக்கும். ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அதாவது ரெண்டுமே சமமா இருக்கும். அதாவது இதுக்கு நம்ம சாய்வு கண்டுபிடிச்சா அதுதான் இதுக்கு இணையான கோட்டோட சாய்வு. parallel லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? இதுவே செங்குத்து பர்பெண்டிகுலர் அப்படின்னா இத சும்மா m1 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. m2ன்றது எப்படி இருக்கும்?
இத அப்படியே தலைகீழ மாத்தி சைன் சேஞ்ச் பண்ணாதான் அதுக்கு பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஞாபகம் இருக்கா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப 3/7 வருதுன்னா, இது 3/7ன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 7/3ன்னு போட்டு இதுக்கு குறி மைனஸ் போட்டுருவோம். பிளஸ்ல இருந்தா மைனஸ், மைனஸ்ல இருந்தா பிளஸ்ன்னு மாத்துறோம். அதுதான் M2. அந்த மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 3x minus ம் 7y equal to ம் 11. ஓகே. இப்போ இதுக்கு வந்து இணையான சாய்வு தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட சாய்வு கண்டுபிடிப்போம். இதோட ஸ்லோப் என்ன? M1ன்னு வச்சுக்கலாம். ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணா மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? கெழு 3. ஒய்யின் மைனஸ் 7. வெரி குட். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அப்ப M1ஓட வேல்யூ 3/7. அதுக்கு இணையான ஒரு லைன் இருக்கு, parallel லைன் இருக்குன்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3/7. அதுவும் 3/7 தான் இருக்கும். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கா? அது சொல்லுங்க. 2x minus ம் 3y ம் plus 8 equal to 0. ஓகே. சரி, இதுக்கு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கேக்குறாங்க, அதாவது செங்குத்து சாய்வு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட சாய்வு கண்டுபிடிப்போம். இதோட சாய்வு x இன் கோஎஃபிஷியன்ட் பை y கோஎஃபிஷியன்ட் மைனஸ் x இன் கெழு பை y இன் கெழு என்ன? 2/-3. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆனா 2/3. M1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு M2 கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? Minus 2/3. வெரி குட். மைனஸ் 2/3. 2/3. 3/2. 3/2. என்ன பண்ணணும்? இதை அப்படியே தலைகீழ எழுதணும். ரெசிப்ரோக்கல் பண்ணணும். கீழே உள்ளது மேல, மேல உள்ளது கீழே வரும். குறி பிளஸ்ல இருந்தா மைனஸ், மைனஸ்ல இருந்தா பிளஸ். அப்ப M2 ஓட வேல்யூ -3/2. அவ்வளவுதான். இது ஓகேவா பாருங்க. எல்லாருக்கும் புரியுதா? எதுவும் டவுட் இருக்கா? எழுதிக்கங்கப்பா. நோட் பண்ணிட்டீங்களா? தான்ல நோட் பண்ணிட்டீங்களாமா? ஓகே ஓகே. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு பாருங்க. இந்த செகண்ட் சம் இது போடுவீங்களா பாருங்க. ஓகேமா, என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் போடுங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. இதையும் இந்த சைட் தேவையில்லை, இது அப்படியே கூட இருக்கட்டும். அப்படியே நீங்க சேஞ்ச் பண்ணி போட வேண்டியதான். M1 கண்டுபிடிங்க, அதை அப்படியே மாத்திக்க வேண்டியதான். 0 வந்தா 0 போடுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது அப்படியே போடுங்க. ஓகேவா? ஒயிட் டேம் இல்லைன்னா 0. ஓகேவா? சரி. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது இந்த லைனும் இந்த லைனும், இந்த ரெண்டு கோடுகள்
ஆகிய கோடுகள் இணை என காட்டுக. ஓகே, இது சிம்பிள். இது ரெண்டும் இணைன்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. நம்ம என்னமா பண்ணலாம்? இதுக்கு ஒரு சாய்வும் இதுக்கு ஒரு சாய்வு, ரெண்டுத்துக்கும் ஸ்லோப், அதாவது பேரலல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கம்மா. இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. பேரலல் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அப்ப இதோட ஸ்லோப்பும் கண்டுபிடிங்க. m1 ஈக்குவல் டு m2 வந்ததுன்னா இது பேரலல், இல்லைன்னா பேரலல் கிடையாது. அவ்வளவுதான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ரெண்டு சமன்பாட்டுக்கும் இணையான்னு செக் பண்ண சொல்றாங்க. அப்ப இதோட சாய்வும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு சமமா இருந்தா அது இணை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான், சிம்பிள். இதுல நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? உங்களுக்கு இதுல அப்படியே எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு தெரியும்ல, சாய்வு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு, அதாவது மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா மைனஸ் எக்ஸோட கெழு என்ன 2, ஒயின் கெழு 3, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதா மைனஸ் 2/3 முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதுக்கு தனியா இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் 4/6 கேன்சல் பண்ணீங்கன்னாலும் மைனஸ் 2/3 ரெண்டுமே ஈக்குவலா வருது. அப்பனா இது இணையான கோடுகள், பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா இல்லையான்னு பாருங்க. நீங்க ஒரு கான்செப்ட நல்லா கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்க போடலாமா? சரியா? முதல்ல என்ன கேக்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரலா அதோட ஃபார்முலா என்ன, இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதை வச்சு நீங்களே என்ன மாதிரி வித்தியாசமா கேட்டாலும் போடலாம். நெக்ஸ்ட் போமா? ஓகே, நோட் பண்றவங்க நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போட்டுமா? சரி. அதே மாதிரி ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைன்னு கேக்குறாங்க. அப்ப இது எப்படிமா ப்ரூஃப் பண்ணணும்? பர்பெண்டிகுலரான்னு கேக்குறாங்க. அப்ப இது எப்படி ப்ரூஃப் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். அதாவது m1 கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா -1 ஆன்சரா வரணும். அப்படி வந்ததுன்னா அது பர்பெண்டிகுலர், செங்குத்துன்னு சொல்ல வேண்டியதான். அதே கான்செப்ட் தான். இதுக்கு m1 கண்டுபிடிங்க, மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு, அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் இதுக்கு தனியா கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணி பாக்குறோம், கேன்சல் பண்ணா -1 தான் வருது. அப்படின்னா இது பர்பெண்டிகுலர், செங்குத்து. அவ்வளவுதான். இது உங்க புக்லயே இருக்கு, பாத்துக்கங்க. எதுவும் டவுட்னா கேளுங்க. ரெண்டுத்தையும் ஒரே பேஜ்ல என்னால காமிக்க முடியல, பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதோட சாய்வு கண்டுபிடிச்சிருக்கோமா, ஸ்லோப்பு. m2னா மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு, கேன்சல் பண்ணா -2 தானே. 3 2s are 6. ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பார்க்கும்போது -1 தான் ஆன்சர் வருது. அவ்வளவுதான். சரி, இதே மாதிரி பயிற்சியில ஒரு சம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இணையானவையா செங்குத்தானவையா நம்மளதான் செக் பண்ண சொல்றாங்க. இதுக்கு சாய்வு கண்டுபிடிங்க, இதுக்கு சாய்வு. m1 m2 ரெண்டுமே கண்டுபிடிங்கம்மா. ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணுங்க. ஈக்குவலா இருந்தா பேரலல், இணைன்னு சொல்லுங்க. ஈக்குவல் இல்ல அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்க. மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது -1 வந்ததுன்னா அது பர்பெண்டிகுலர், செங்குத்து அப்படின்னு சொல்லலாம். இதுவான்னு கேக்குறாங்க நம்ம கிட்ட. அப்ப ரெண்டுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தோன்னே ரெண்டும் ஈக்குவல்னா நீங்க பேரலல்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இதுவா தான் இருக்கும், பர்பெண்டிகுலரா தான் இருக்கும், செங்குத்தா இருக்கும். போடுவீங்களா? இது என்ன ஒன்னும் பிரச்சனை கிடையாதுல, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. நீங்க டைரக்டா கூட எக்ஸோட வேல்யூ 1/3னும் ஒய்யோட வேல்யூ 1/4ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் நம்மள கேக்குறாங்க. எக்ஸோட கெழு இது, ஒய்யோட கெழு இது, இப்படி எடுத்து போட வேண்டியதான். இங்கே அதே மாதிரி தான். இதோட ஆன்சர் -4/3 வருதுக்கா, கரெக்டாக்கா?
தெரியலையேம்மா. ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா வருதா? ஈக்குவலா தான்க்கா வருது. ரெண்டும் ஈக்குவல். உங்களுக்கு நீங்க போட்டது கரெக்டான்னு செக் பண்ணணும்னா ரெண்டும் ஈக்குவலா வரும். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா -1 வரும். இதுல ஏதாவது ஒண்ணு கரெக்டா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்க போட்டது கரெக்ட். அப்படி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி. ஓகே. ஏன்னா நம்ம கொடுத்துக்க ரெண்டே ஆப்ஷன் தான். அதுலதான் நம்ம கேக்குறாங்க. அப்ப அப்படியே நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, அப்படியே வேற சம் பாப்போமா? இந்த நான் சொன்னேனமா, இந்த எக்ஸசைஸ்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். இந்த 7வது கணக்கு. இந்த பாருங்க, இந்த 7வது கணக்குல இருந்து இந்த இது முடியிற வரைக்கும் இருக்கு பாருங்க, 12. இந்த 5 6 சம்முமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ல அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸ். நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். நான் வரும் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்ல, லாஸ்ட் எக்ஸசைஸ்ல வரும்னு கூட சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த சம்ஸ் தான் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, கேட்டிருக்காங்க அடிக்கடி. பாப்போம், அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன். அதான் திங்கக்கிழமை ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேனே, அதனால 15 மினிட்டை முடிச்சிடலாம் நம்ம. சரி, இந்த சம் பார்க்கலாமா? இதுதான் நான் சொன்னேன்ல, ஒரு நேர்கோட்டு சமன்பாடு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு இணையான கோடு, இதோட பேரலல் லைன் கேக்குறாங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. இதோட பேரலல் லைனோட ஈக்குவேஷன் நம்ம கிட்ட கேக்குறாங்க. இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் வழியா கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. நான் இது எப்படி போகணும்னு கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஈஸியான ஒரு சம். இந்த மாடல்லாம் கேட்பாங்க, சரியா? அதனால கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்ல தான் வரும். ஆனா போடலாமா? அப்படியே சொல்லுங்கம்மா. क्वेश्चन சொல்லுங்க, அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. 3x minus 7y அப்புறம் equal to 12. அந்த பாயிண்ட் கொடுத்திருக்காங்கக்கா. என்னமா கொடுத்திருக்காங்க? 6,4. ஓகே. இதுக்கு இணையான இணையான லைன் தானே கேக்குறாங்க? parallel லைன் தானே? ஓகே. சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 12 ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். -12 = 0. இந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாடலுக்கு கொண்டு வந்துட்டு, இணை அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த எக்ஸும் ஒய்யையும் மாத்தவே கூடாது, அதை அப்படியே எழுதுங்கன்னு சொன்னேன். இங்க என்ன இருக்கோ அதுக்கு பதிலா +k போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், இணையான சமன்பாடு ரெடி. ஆனா இதுல கேன்னு இருக்கு. நம்ம கேன்லாம் வச்சுக்க கூடாது. கேக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு போடணும். அப்ப என்ன பண்ணலாம், வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த புள்ளி கொடுத்துருக்காங்களே, இந்த புள்ளி வழியா தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த புள்ளியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எங்கடி வச்சிருக்குது? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? 3, இந்த 6 தான் x, 4 தான் y. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். x க்கு பதிலா 6 - 7, y க்கு பதிலா 4 + k = 0. அப்படியே சால்வ் பண்ணுவோமா? 6 3 பெருக்குனா 18, 18, 7 4 28 + k = 0. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா -10 = 0. நமக்கு k தான் வேணும். அப்ப -10 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா +10. ஓகே ஓகே, இப்ப +10 வந்துருச்சு. அப்ப k க்கு பதிலா நமக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிடுச்சு. அதுல அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இந்த சமன்பாடு நமக்கு தெரியும்ல, மாத்தின சமன்பாடு, இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்போ 3x - 7y + k க்கு பதிலா +10 = 0. அவ்வளவுதான், அவ்வளவுதாம்மா.
ஈக்குவேஷனே ரெடி ஆயிடுச்சு. கேக்கு பதிலா இதை தூக்கி போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இது ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்கம்மா. அக்கா இது எத்தனாவது சம்முக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எடுத்துக்காட்டு 5.34, எக்ஸாம்பிள் 5.34. ஓகேக்கா. ஏன் லேட் ஆகுது? எங்க அம்மா போன் எடுத்து வெளில போயிட்டாங்கக்கா. அப்படியா? நான் அவங்க அம்மா கிட்ட பேசுறேன். டெய்லியும் கிளாஸ் வந்து லேட்டா வராங்க, கண்டிச்சு வைங்கன்னு சொல்றேன். ஓகேக்கா. நோட் பண்ணிக்கிட்டீங்களாமா? ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் சம் போமா? வாங்க நெக்ஸ்ட் சம் போலாம். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றாய் போலாம். சரி, இந்த சம் பாருங்க. இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த கோட்டுக்கு செங்குத்தான கோடு, அதாவது இது ஒரு லைன், இதுக்கு பர்பண்டிகுலர் லைன், இதோட ஈக்குவேஷன் கேக்குறாங்க. இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் வழியா கிராஸ் ஆகி போகும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி மாடல் பார்த்துட்டோம், ஈஸி தான். அப்படியே போடலாமா? இப்ப பார்த்த அதே மாடல் தான், ஆனா பர்பண்டிகுலருக்கு எப்படி மாத்துவோம்? செங்குத்துக்கு அது மாதிரி நம்ம மாத்திக்கணும். லைன் ஈக்குவேஷன் சொல்லுங்க. டான்ல சொல்லுங்க. m1 into m2 equal to -1. வெரி குட். அது வந்து செங்குத்துன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருது. வெரி குட், கரெக்ட். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஈக்குவேஷன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வேணான்னு சொல்லுங்க. ஓகேமா, அந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே, சரி. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஒரு ஈக்குவேஷனா வேணும்ல, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். 4/3 x minus y minus 7 equal to 0. கீழே வந்து 3 இருக்குல்ல, அந்த 3 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஹோல் டிவைடட் பையா மாத்திக்க போறோம். அப்போ 4x அப்படியே இருக்கட்டும், ஹோல் டிவைடட் பை 3. இங்க வந்து கீழே 3 இல்லாதனால மேல 3 மல்டி பண்ணணும். அப்ப -3y. இங்க கீழே 3 இல்ல, அப்ப மேல 3 ஆல பெருக்கணும். அப்ப 7 into 3 எவ்வளவுமா? 21 equal to 0. ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த 3 தூக்கிட்டு போய் இங்க 0 கூட மல்டி பண்ணி 0 ஆக்கிடலாம். அப்போ 4x minus 3y minus 21 equal to 0. ஓகே, ஈக்குவேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆனா இதுக்கு செங்குத்தான லைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பர்பண்டிகுலர் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? என்ன சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா. வெரி குட். எக்ஸோட கேள்வியும் ஒயோட கேள்வியும் மாத்தணும். கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 முன்னாடி வரணும், 4 இங்க வரணும். எக்ஸ் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. இங்க மைனஸ் இருக்கா, இதுக்கு பதிலா பிளஸ். இது வந்து பிளஸ் கேன்னு போட்டுருணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இந்த புள்ளி வழியா போகும்னு சொல்லியாச்சா? அப்ப இது எக்ஸ் ஒய், இதை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்ப 3 எக்ஸுக்கு பதிலா 7 பிளஸ் 4 ஒய்க்கு பதிலா -1 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. இதை அப்படியே சால்வ் பண்ணோம்னா, பெருக்கணும்னா 21
-4 + k = 0. இது சால்வ் பண்ண எவ்வளோமா? 17ஆ? ஓகே. இப்போ k வேணும். இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -17. அவ்வளோதான். k கண்டுபிடிச்சாச்சு. இதை தூக்கிட்டு போய் எதில் போடணும்? இந்த மாத்தின ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா அவ்வளோதான் ஆன்சர். அப்ப எப்படி வரும்? இங்கே சும்மா எழுதி காமிக்கிறேன். 3x + 4y kக்கு பதிலா மட்டும் -17 = 0. அவ்வளவுதான். ஓகேன்னு பாருங்க. ஓகேக்கா. ஓகேம்மா. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. அக்கா இந்த 21 எப்படி காமிச்சு? 21 இங்க வந்து நம்ம கீழே வந்து ஹோல் டிவைட் பை 3ன்னு வைக்கிறோம்லமா, இங்க மட்டும்தான் 3 இருக்கு. அப்ப இங்கேயும் மேலே கீழே 3ஆல பெருக்குவோம், இங்கேயும் மேலே கீழே 3ஆல பெருக்குவோம். கீழே இருக்கிற 3க்கு பதிலா இந்த 3, மேலே 3ஆல பெருக்கிறதுனால இது 3yன்னு வரும். இது வந்து 3 × 7 21. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சரி. ஓகேம்மா. இப்போ இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஒன்று இருக்கு பாருங்க, போட முடியுமான்னு. போட முடியுமான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம நீங்க கேட்ட மாதிரி இம்பார்ட்டன்ட் சம் எல்லாம் சொல்றேன். உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் போடுற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு இந்த மாடல் வேணாம், நீங்க எதுவும் போட வேணாம். நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த சம் ஞாபகம் இருக்கா? இதே மாடல்ல ஒரு சம் பார்த்துட்டு வந்தோமே. ஏபிசின்னு ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் இருக்கு. குத்துக்கோட்டின் சமன்பாடு கேக்குறாங்க. குத்துக்கோட்டின் சமன்பாடு. இப்போ இது வந்து சும்மா ஏ, இது பி, சின்னு. என்னவா? 5.3 கரெக்ட் வெரி குட். அந்த மாடல் தான். பாத்தியா? தூங்குது இல்ல, ட்ரெஸ் பாரு. அபர்ணா ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தான். பைத்தியம். சரி, ஓகேம்மா. இங்க இளநீ இருக்காப்பா? சார் வீட்டுக்கு வேணுமா? பிச்சு கொடுக்குறியா நாளைக்கு? தேங்காவா இல்லாம இளநியா இருக்கிற மாதிரி. நாளைக்கு சாயந்தரம் பிச்சு கொடு, நாளைக்கு காலைல எடுத்துட்டு போறேன். ஓகே சரிம்மா. அந்த மாடல் தான் போடுறீங்களா? இது ஏம்மா? ஓகே சரிம்மா. நான் அப்படியே இம்பார்ட்டன்ட் சம் சொல்றேன், நோட் பண்ணிக்கலாமா? இம்பார்ட்டன்ட் சம் நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க. ஏதாவது கலர் பென்னு இல்லைன்னா பென்சில், ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல புக்லயே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க, உங்க விருப்பம். எதுனாலும் பண்ணுங்க, ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க எதுனாலும். நான் சொல்றதுல மாடல் சம்மும் நீங்க பாத்துக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஏ யூனியன் பி யூனியன் சின்னு ஒரு கணக்கு நான் சொல்றேன்னா, இது எடுத்துக்காட்டுல இருக்கிற சம்ம நான் சொல்லியிருக்கேன்னா, பயிற்சியில இதே மாதிரி ஒரு கணக்கு இருந்தாலும் நீங்க பார்க்கணும். சரியா? அந்த மாடல்ல என்ன கணக்கு வேணாலும் கேட்பாங்க, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரொம்ப என்னமா? இல்ல, பயிற்சியில உள்ளதும் சொல்றேன்.
பயிற்சியில உள்ளதும் சொல்றேன். அதே மாடல்ல உங்களுக்கு மாத்தி குடுத்தாலும் அந்த சம்முக்கு போடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேக்கா. அது மாதிரி 5 மார்க் தான் மேக்ஸிமம் சொல்லுவேன் நானு. 2 மார்க் போட்டுக்கங்க. அதுல 1, 2 மட்டும் சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். ஏன்னா அப்புறம் மத்தபடி எல்லாமே நீங்க நோட் பண்ற மாரி இருக்கும். ஒரு காமெடி பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு புக்ல வந்து இம்பார்ட்டன்ட் லைன மட்டும் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு அந்த ஹைலைட்டர வச்சு எடுத்திருப்பாங்க. கடைசில பார்த்தா பேஜ் ஃபுல்லா எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கும். அந்த மாரி கதையாயிடும். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போவேன். ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லா சமயமே சொல்ற மாரி இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுவோ அது மட்டும் சொல்றேன். எக்ஸாம்பிள் 1.3 எடுத்துக்காட்டு 1.3 பயிற்சி 1.1ல 3வது கணக்கு 2 மார்க்கும் சில இது சொல்றேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. 3 6வது கணக்கு அக்கா 1. சொல்லுங்க. என்னதுக்கா? 1.3 ஆக்கும். பயிற்சி 1.1ல சொல்றேம்மா. 1.1ல 3வது கணக்கு. சரிங்க. 3வது கணக்கு சொன்னேனா அப்புறம் இன்னொரு கணக்கு என்ன சொன்னேன்? 6 சொன்னேனா? கொஞ்சம் ஃபாஸ்டா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 6வது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. 7வது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.4 அடுத்து பயிற்சி 1.2ல 5வது கணக்கு. நான் சொல்லாத கணக்குலாம் அப்ப பார்க்க வேணாமாக்கா அப்படி கேட்காதீங்க. அதுவும் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா படிச்சீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 5 மார்க் வரும். அது மாதிரி உங்களுக்கு எந்த சாப்டர் பிடிக்குமோ அந்த சாப்டர் ஃபுல்லா படிங்க. அதுல ஒரு சம் கூட விடாம படிங்க. சரியா? நான் வந்து இம்பார்ட்டன்ட்லாம் சொல்றேன். ஆனாலும் நீங்க ஒரு சாப்டர் இப்போ ஒரே ஒரு சாப்டர் மட்டும் நீங்க விடலாம். உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை மட்டும் விடலாம். ஆனா அது இப்பவே ஃபாலோ பண்ண வேணாம். இப்ப படிங்க. பப்ளிக்ல அந்த மாதிரி விட்டுட்டு படிக்கலாம். ஆனா மத்த எல்லா பாடமுமே கரெக்டா ஃபுல்லும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பாடத்தை விடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம லாஸ்ட்ல பார்த்துப்போம். இப்போதைக்கு நான் சொல்றத நல்லா படிச்சுக்கோங்க. மத்த சம்ஸையும் லைட்டா பார்த்துட்டு தான் போகணும். பார்க்காம போயிடாதீங்க. எடுத்துக்காட்டு 1.9 பயிற்சி 1.3ல 3வது கணக்கு 4வது கணக்கு 5வது கணக்கு 9வது கணக்கு 9வது 2 மார்க்ல கேட்பாங்க. நிறைய சொல்ற மாதிரி இருந்தா நான் சில சம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? என்னடா எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ற சொல்றீங்கன்னு நினைப்பீங்களா? எடுத்துக்காட்டு 1.16 எக்ஸாம்பிள் 1.16 அப்புறம் இந்த சம் இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 1.18 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. 1.18 பயிற்சி 1.4ல 3வது கணக்கு போட்டுக்கோங்க. 3 9 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9 10 மாடல் நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. 11 12 நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் பப்ளிக்ல 12வது கணக்கு கேட்டாங்கம்மா. இந்த இதை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு 1.20 நோட் பண்ணிக்கோங்க. 1.20 1.22 நோட் பண்ணிக்கோங்க. 3 காம்போசிட் வரும்லமா அந்த சம் இம்பார்ட்டன்ட். அது எங்க இருக்கு? அதாவது FGH வரும்ல 8வது கணக்கு இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. என்ன பயிற்சிக்கா? 1.4 5வது கணக்கா? 5வது கணக்காப்பா? புரியல. 1.5 1.5 1.5 அச்சச்சோ கரெக்ட். யூக்ளிடியன்ல எந்த கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் தான் இது. 2.3 அது மாதிரிமா
ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சம், அது மாதிரி முதல் கணக்கா இருக்கும்ல அது எல்லாமே 2 மார்க்கா தான் இருக்கும். அந்த சம்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பயிற்சியிலயும் முதல் கணக்கா இருக்குல்ல அந்த கணக்கெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு எடுக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் சம்ம தான் மேக்ஸிமம் எடுத்துடுறாங்க 2 மார்க்ல. ஓகேவா? அதனால அதை எடுத்துக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டு 2.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லுவேனே ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம்னு, அது மாதிரி 2.1ல ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்குக்கு யூஸ் ஆகும். சரியா? அதுக்கப்புறமா 8th சம் நோட் பண்ணிக்கோங்க, 7th சம் நோட் பண்ணிக்கோங்க, 9th சம் நோட் பண்ணிக்கோங்க, 10th சம் 2 மார்க் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 8, 9, 10 மூணு நோட் பண்ணிக்கோங்க. டூ மார்க்ல 2.11 நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு புள்ளி 17, 2.18 நோட் பண்ணிக்கோங்க. இதுல எடுத்துக்காட்டு 2.21, 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயிற்சி 2.4ல 5வது கணக்கு, 4வது கணக்கு, 6வது கணக்கு. பயிற்சி 2. எத்தனைப்பா? 4, 5, 6 மூணு கணக்குன்னு சொன்னேன்பா. 2.4ல 4, 5, 6 மூணு சொன்னேன். இல்ல பயிற்சி எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள்ல என்ன சொன்னேன்னா 2.21, 2.22 சொன்னேன். எக்ஸசைஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்னா 4, 5, 6 சொல்லியிருக்கேன். எடுத்துக்காட்டு 2.26. அது மாதிரி இந்த சாப்டர்ல தொடர்ச்சியான நான் அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு வரும்னு சொல்லியிருக்கேன்ல அந்த மாதிரி மாடல் சம்ஸ் வரும். இதோ எடுத்துக்காட்டு 2.9, 2.29, 2.29. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இங்க பாருங்க எல்லா கொஸ்டினும் வந்திருக்கும், நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த கொஸ்டின். அம்மா கணக்கு 2.30, 2.30. அடுத்து பயிற்சி 2.5. 2.5ல 4வது கணக்கு, 7வது கணக்கு, 5, 6 ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. 4, 5, 6, 7. 4, 5, 6, 7. 12, 12வது கணக்கு, 13வது கணக்கு. இந்த கணக்கு நோட் பண்ணிக்கோங்கம்மா. 2.38. அடுத்து 6, 7 பயிற்சி 2.6. 2.6ல 6, 7. பன்னெண்டாவது கணக்கு. எடுத்துக்காட்டு 2.44. இந்த இயந்திரம் கணக்கு நோட் பண்ணிக்கோங்கம்மா. 2.45 அது நோட் பண்ணிக்கோங்க. இந்த 8வது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி மட்டும் பாத்துக்கோங்கம்மா, நான் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன். 2.7ல 8. 8 நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி கணக்கு இருக்குல்லம்மா, இந்த சம் ஒரு டைம் கம்பல்சரியில கேட்டாங்கம்மா. 2.49. இந்த 5 + 5 + 5 அந்த இருக்குல்ல அந்த சம் கேட்பாங்க. அந்த சம்மு அது மாதிரி அதே மாதிரி பயிற்சியில இருக்கும் பாருங்க 3, 3, 3ன்னு. இதோ இந்த 6வது கணக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க. 2.8 பயிற்சியில.
இந்த ரேகா கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. பயிற்சி 2.9ல 2.9ல 6. மூணு புள்ளி ஒண்ணுல 3, 4, 5 மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேனம்மா ஒரு 6ன்னு ஒரு கணக்கு வரும்னு, அது இந்த கணக்கு தாம்மா. பயிற்சி 3வது சாப்டர்ல 3.11 அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க எப்படின்னு பார்த்துப்பீங்க. மாடல்லாம் இதெல்லாம் 2 மார்க் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே போட்டுருவீங்க. இந்த 5th கணக்கு கூட நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 3.5ல 5வது கணக்கு கூட நோட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் அந்த மாடல் சம்ஸ் வந்தா போட்டுருங்க. பாரி கணக்கு கூட நோட் பண்ணிக்கோங்க. பாரி வந்து அதிகமா வந்து பயிற்சியில கேட்டது கிடையாது, அதாவது நம்ம எக்ஸாம்ல கேட்கல, டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. 3.6ல 7. அதுக்கப்புறமா பயிற்சி 3.8ல உள்ள எல்லா கணக்குமே பார்க்கணுமா. பயிற்சி ஃபுல்லுமே பார்க்கணும், அதோட எடுத்துக்காட்டு கணக்கும் பார்க்கணும். 3.8 அதோட எடுத்துக்காட்டு, அதோட எல்லாமே பார்த்துக்கணுங்க. அப்புறம் இது வந்து 2 மார்க்ல நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 3.11ல 3வது கணக்கு. இங்க பாத்துக்கோங்கம்மா, பயிற்சி 3.12ல உள்ள எல்லா கணக்கும் பார்க்கணும். 3.12 எல்லா கணக்கும் பார்க்கணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா கணக்கும் பார்க்கணும், அதோட எடுத்துக்காட்டு கணக்குமே பாருங்க. எடுத்துக்காட்டு கணக்குமே எல்லாமே பார்த்துக்கணும். அதுதான் அதுல இந்த மாதிரி உள்ள சம்ஸும் கேட்பாங்க. சரி, இதுல எந்த மாதிரி மாடல்னா, இந்த 4வது கணக்கு மாடல்ல உள்ளது கேட்பாங்கம்மா. 4, 5 இருக்குல்ல, அந்த மாடல்ல கேட்பாங்க. பயிற்சி 3.14ல 4, 5 மாடல், அந்த மாடல்ல உள்ளது கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கிராஃப் பார்த்துக்கோங்க, ஜாமெண்ட்ரி பார்த்துக்கோங்க. கிராஃப்ல ஏதாவது ஒரு மாடலாவது ஒழுங்கா பார்த்துட்டு போங்க, ஓகேவா. 2 மாடலை சொல்லி கொடுக்கலனாலும் ஒரு மாடல் செம்மையாவது ஒழுங்கா பார்த்துட்டு போகணும். ஏன்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு கேட்பாங்க, அது இல்லைன்னா இதுன்னு உங்களுக்கு எது தெரியுதோ நீங்க போட்டுக்கலாம். இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொன்னா, கடைசி கணக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேனா, அதாவது பயிற்சி 3.19ல கடைசி கணக்கு 12, 13வது கணக்கு. 13வது கணக்கு இம்பார்ட்டன்ட், அது நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 8வது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதோட போதும். 4வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள தேற்றங்கள் மொத்தம் எத்தனை தேற்றமா இருக்கு, எந்த சம் பாக்குறீங்களோ இல்லையோ தேற்றம் பாத்துருங்க. 4வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் எத்தனை தேற்றம் இருக்கு, தியரம் 3 கிடையாது. 3 நீங்க சொல்றது வந்து மறுதலையும் சேர்த்து படிக்கணும். மறுதலையும் சேர்த்து 3 தேற்றம் கண்டிப்பா படிச்சுக்கோங்கப்பா. ஆனா மறுதலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. 3ல இருந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. அடிப்படை விகிதசம தேற்றம், அப்புறமா கோண இருசம வெட்டி தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம், இந்த 3 தேற்றத்துல இருந்து கேட்டுருவாங்க. ஆனா இந்த 3த்துக்குமே மறுதலையும் படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து கோண இருச நான் பேசுறது புரியலையா, மியூட் பண்ணிக்கோங்க. கான்வெஸ் பார்ட், கான்வெஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களாம் கிளாஸ்க்கு வந்துருங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் ஒரு நாளும் ஒரு தியரம், அதோட கான்வெஸ் பார்ட்னு ஒரு நாளும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் அன்னன்னைக்கே படிச்சு நீங்கள் டெஸ்ட் வேற எழுதிருக்கீங்க. அதனால 3, 3, 6 மெனிலாஸ் 1, அது மாதிரி சீவாஸ் 1, 6, 7, 8. இதை தவிர்த்து பெரிய வட்டம், மாற்று வட்ட துண்டு தேற்றம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், அப்பனா வந்து 8, 9 தியரம் மொத்தமா இருக்கு. ஆனா அதுல 3 ஒழுங்கா படிச்சுக்கோங்க. 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. மற்றது எது பார்க்கலனாலும் பாத்தீங்கனாலும்
அந்த 9ம் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இல்லக்கா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த 8 மட்டுமாவது 3 மட்டுமாவது பார்த்துட்டு போயிருங்க. அதுல எதுவும் மிஸ்டேக் வரக்கூடாது. நான் 5th சாப்டருக்கு வந்துடுறேன். 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நாற்கரத்தின் பரப்பு குவாட்ரிலேட்ரலோட ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல், அது மாதிரி முக்கோணத்தின் பரப்பு ட்ரையாங்கிளோட ஏரியா, அது மாதிரி குவாட்ரிலேட்ரலோட ஏரியா. முக்கோணத்தின் பரப்பளவு, நாற்கரத்தின் பரப்பளவு ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அது எங்கெங்க இருக்கோ அந்த சம்ஸை நோட் பண்ணிக்கோங்கம்மா. நான் எடுத்துக்காட்டுக்கு சும்மா ஒரே ஒரு சம் மட்டும் சாம்பிளுக்கு சொல்றேன். பயிற்சி 5.1ல ஃபர்ஸ்ட் கணக்கு, 5வது கணக்கு, இது ரெண்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சம் அட்டென்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பார்த்துருக்கோம், 2 மார்க்லாம் நிறைய பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து எது கேட்பாங்க அப்படின்னா, இந்த எடுத்துக்காட்டு 1.16 5.16 எக்ஸாம்பிள் 1.16 அது பார்த்துக்கோங்க. 5.16. அப்புறம் பயிற்சி 5.2ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் சம் சொல்லியிருப்பேன். 11, 12, 13 10, 11, 12, 13 4 கணக்கு சொல்லியிருக்கேன். 10, 11, 12, 13. அப்புறம் பயிற்சி 5.4க்கு வந்துருங்க. பார்க்க போறது நம்ம இன்னும் பார்க்கல, உங்களுக்கு வேணா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துப்பாங்கன்னு நம்பலாம். 7லேருந்து 12 வரைக்கும் எல்லா கணக்கும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி 9வது கணக்கு ஒன்று சொன்னோம்லமா, பயிற்சி 5.3ல 9வது கணக்கு, அந்த மாடல் சமம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது மட்டும் நீங்க 5th சாப்டர்ல கம்பல்சரி பார்த்துக்கணும். 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதோ இந்த மாடல் 6.5 இருக்கு பாருங்க, எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி வர மாடல் கேட்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு பயிற்சி எக்ஸசைஸ்லயும் ஒன்று இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கணக்கும் இம்பார்ட்டன்ட்மா. எடுத்துக்காட்டு 6.1, அது சும்மா அன்னைக்கு எதர்ச்சியா யாரோ டவுட் கேட்டாங்க, அதே ஆனால் உங்க எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருங்க வரேன். இதுல எல்லாமே 2 மார்க்ல எது வேணாலும் கேட்பாங்க. அது மாதிரி பயிற்சி 6.1ல 3வது கணக்கு, இதெல்லாம் 2 மார்க். 5 மார்க் எதுனாலும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? இந்த கப்பல் கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. 6.21 எடுத்துக்காட்டு. கால்வாய் கணக்கு 6.23. இந்த 5வது கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. எந்த பயிற்சி? 6.2ல 5. கப்பல் கணக்கு 6.29 எடுத்துக்காட்டு 6.29. அந்த 5வது கணக்கு இம்பார்ட்டன்ட். இது என்ன பயிற்சி? 6.3ல 5. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும் 6ல. அப்ப மத்ததெல்லாம் பார்க்காம போயிடாதீங்க, சரியா? நான் இதுல சொன்ன மாதிரி இடைக்கண்டம்னு எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதாவது ஃப்ரெஸ்டம்னு எந்தெந்த சம்ஸ் வருதோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்துக்கோங்க. இந்த கித்தானை இந்த கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. 7.5 எக்ஸாம்பிள் 7.5 எடுத்துக்காட்டு 7.5. இந்த கணக்கு கேட்டிருக்காங்க, 2 மார்க்ல வந்துச்சு. இதோ 7.9 7.9. இதோ ஃப்ரெஸ்டம் ஒன்று போது பாருங்க, 7.14 எடுத்துக்காட்டு 7.14. அது மாதிரி 7.1ல ஃபர்ஸ்ட் கணக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வர சம் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சம் வருமே. 5வது கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 6வது கணக்கு இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல ஒரு லைட்டு ஃப்ரெஸ்டம்னு வரும், லைட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்கன்னு, இதுதான் அந்த கணக்கு. 10வது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. 10. இதோ இந்த ரோலர் கணக்கு கேட்டிருக்காங்கம்மா. இதோ இது 7.16 எடுத்துக்காட்டு 7.16 எக்ஸாம்பிள் 7.16. இதோ ஒரு ஃப்ரெஸ்டம் போது பாருங்க. இதோ 7.23 எடுத்துக்காட்டு 7.23. இந்த இதுல 8வது கணக்கு இம்பார்ட்டன்ட்.
2 மார்க்ல வரும். இல்லைன்னா 5 மார்க்ல கூட சில டைம் கேட்பாங்க. 7.2ல 8. இதோ இதுவும் பார்த்துக்கோங்க. 7ம் பார்த்துக்கோங்க. அது 2 மார்க் தான். நான் அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த கூடார கணக்கு இம்பார்ட்டன்ட். 7.26. இந்த பாக்ஸ் கூட நகை பெட்டி கூட ஒரு டைம் கேட்டாங்கம்மா. 7.25. இதுல இந்த மருந்து குப்பி இந்த சம் 5th சம் இம்பார்ட்டன்ட். அதாவது 7.3 பயிற்சி 7.3ல 5வது கணக்கு. இதுல எதனாலும் கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. இதுல எக்ஸாக்டா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடிக்கடி இதுல பெருசா இது கேட்கல. ஆனா சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, பார்க்காம போவேன்னா. 8th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 8.1ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு எந்த மாடல்ல வரும்? 8.1 8.2 இது ரெண்டுத்துல இருந்து எந்த திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது எதுனாலும் கேட்பாங்கம்மா. ஓகேவா? நீங்க எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா, இந்த பாக்ஸ் டைப்ல ஒண்ணு கத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி நார்மலா பாயிண்ட்ஸ் வச்சு போடுவீங்களே, பாக்ஸா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒண்ணு, பாக்ஸ் கொடுக்காம நம்பரா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த 2 மாடலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல பெரும்பாலும் ஊக சராசரி முறை, அஷ்யூம் மீன் மெத்தட், அதுல போடுற மாதிரி சம்ஸ் வரும். அதுல எந்தெந்த சம்ஸ் இருக்கோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 7வது கணக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. 7வது கணக்கு இந்த பாக்ஸ் டைப்ல வர்றது ஒரு மாடல் பார்த்து வச்சுக்கோங்கம்மா. பாக்ஸ் இல்லாதது ஒரு மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 14வது கணக்கு 15வது கணக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாக்ஸே இல்லாம இந்த மாதிரி மாடல் கூட கேட்பாங்க. ஓகேவா? 14 15 நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 4வது கணக்கு 5வது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 8.2ல 4 5 அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுலமா பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான், உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். அதுல வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுலயே சப்பா 3 கொஸ்டின் கேட்பாங்களா, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கேட்பாங்க. கார்ட்ஸ் கணக்கு உங்களுக்கு கிடையாது. கார்ட்ஸ் வர்றது பாலு, டைஸ், இன்னொரு ஒரு சம்மு என்னது காயின். இது 3த்துல எதுனாலும் வரும். அதனால 3மே பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதுல இதுதான் அதுதான் கிடையாது, எதுனாலும் பார்த்துக்கோங்க. இந்த NCC NSS இது இம்பார்ட்டன்ட்மா. பப்ளிக்ல ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. NCC NSS அதாவது எடுத்துக்காட்டு 8.30. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து பந்து கணக்கு பார்ப்போம், காயின் கணக்கு பார்ப்போம். அதை விட்டோம்னா இன்னொன்னு என்ன, பால், காயின், டைஸ், இது 3 தான் பார்ப்போம். பகடை கணக்கு, நாணய கணக்கு, பந்து கணக்கு, இது 3 தான் பார்த்துட்டு போவோம். ஆனா இதை தவிர்த்து ஒரு டைம் பப்ளிக்ல கம்பல்சரி கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வந்துச்சு, இந்த NCC NSS. அது பிள்ளைங்க தெரியாம போடாம வந்தாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. மற்ற மாடல்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? பால்ல எந்த கணக்கு வந்தாலும் இந்த குறைந்தபட்சம் அதிகபட்சம்னு இருக்குல்லம்மா, இதோ இந்த மாதிரி அந்த மாதிரி சம்மெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் அந்த மாதிரி எந்தெந்த சம்ல வருதோ அந்த சம்மெல்லாம் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. ஓகே, ஓவராலா நிறைய இம்பார்ட்டன்ட் சம் சொல்லியிருக்கேன். எல்லாரும் நல்லா படிங்க. எல்லா சாப்டர் 1 மார்க்கும் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எந்த 1 மார்க் கேட்டாலும் 1 மார்க் புக்குக்குள்ள உள்ளதுல மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அதை மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நான் சொன்னதுல எதையும் மிஸ் பண்ணாம போகணும். அதுக்காக தான் இப்ப சம் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை மட்டும் படிச்சுட்டு போகணும்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்ன சம்மெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க போகணும். ஓகேவா? அதெல்லாம் கம்பல்சரி படிச்சுட்டு மற்றதையும் பார்த்துட்டு போங்க. நான் சொன்னதெல்லாம் பார்க்காம மட்டும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். இல்லக்கா என்னால முடியாதுக்கா, நான் 35 எடுத்து பாஸ் பண்ணிக்கிறேன்க்கா அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இல்லக்கா முடியல, உண்மையாலுமே முடியல, நான் நிறைய வருஷமா ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, நம்ம செட்ல யாரும் அப்படி கிடையாது. அப்படி யாரும் இருந்தீங்கன்னா நான் சொன்னதை மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. ஓகே? ஏன்னா எல்லாருமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான், நல்லா படிங்க. சரி, ஓகே. நாளைக்கு ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதுங்க. அதில் இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்குறேன். காலையில் ஒரு மெசேஜை மட்டும் எனக்கு தயவு செஞ்சு போட்டுருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்புவேன். ஓகே? காலையிலேயே கொஸ்டின் வாங்கிட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ எழுதுங்க. டானில் நாளைக்கு உட்காந்து எல்லாரும் டெஸ்ட் எழுதணுமா? நீங்கள் எல்லாரும் உட்காந்து எழுதும் போது எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேவா?
சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். சாருக்கு தெரியாதுல்ல. நீங்க டெஸ்ட்னா நீங்க தானே சொல்லணும். டெஸ்ட் குடுத்துருக்கோமா இல்லையான்னு நீங்க ஞாபகப்படுத்தணும். ஓகேவா? நீங்க தானே கிளாஸ் கவனிக்கிறீங்க. ஓகே? ஓகேம்மா. ஓகே, மண்டே வந்துருங்க. மண்டே உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிரும் அன்னைக்கு. அதனால அன்னைக்கு வந்துருங்க. அன்னைக்கு 5th சாப்டர் மட்டும் பார்த்துடலாம். ஓகேம்மா. நம்ம மண்டே சந்திப்போம். பை பை. தேங்க் யூ. குட் நைட். தேங்க் யூ மா. தேங்க் யூ. பை பை. தேங்க் யூ. தேங்க் யூ. குட் நைட் மா. தேங்க் யூ மா. தேங்க் யூ. தேங்க்யூக்கா. தேங்க் யூ மா.